செல்வ வளம் பெருகும் குபேர பானை தயார் செய்யும் முறை. இப்படி வைப்பதால் உங்கள் நிதி நிலவரம் மென்மேலும் வளர்ச்சியடையும். குபேர பானை 3 அடுக்குகளாக வாங்குவதே சிறப்பு. பெரிய பானையில் எப்பொழுதும் பச்சரிசி தான் நிரப்ப வேண்டும். ரூபாய் நாணயம் வைத்து அதன் மேல் அடுத்த பானை வைத்து அதில் துவரை அல்லது பாசி பருப்பு நிரப்புங்கள். அதன் மேலேயும் ரூபாய் நாணயம் வைத்து மேலே 3வது பானை வையுங்கள். அதில் கொஞ்சம் கல்லுப்பு, 6 மொச்சை, 3 கொண்டை கடலை, 5 பச்சை பயிறு போட்டு கொஞ்சம் சில்லறைகளை போடுங்கள். எப்பொழுதும் சில்லறையுடன் ஒரு செம்பு நாணயம் வைத்தால் பணவசியம் ஏற்படும். இருந்தால் வையுங்கள். பிறகு 2 தாமரை விதைகள், 2 கோமதி சக்கரம், 2 சோழிகள், இதுவும் இருந்தால் வைக்கலாம். இல்லை என்றால் ஒரு துண்டு கிழங்கு, மஞ்சள் வைத்தாலே போதும். தயார் செய்த குபேர பானையை பூஜை அறையில் வடக்கு திசையில் வைத்து விடுங்கள். தினமும் கற்பூர ஆராதனை காட்டி வழிபடுங்கள். பௌர்ணமி அன்று அரிசி, பருப்பு, உப்பை சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் இதேபோல் புதியதாக செய்து வழிபடுங்கள். லட்சுமி குபேரனுடைய அருளை பரிபூரணமாக பெறுவீர். வீட்டில் என்றும் தன தானியத்திற்கு பஞ்சமே வராது.